ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஈவா லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம வீட்டிலே எப்படி ஸ்பா பெடிக்யூர் பண்ணுறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் என்னென்ன பார்த்தீங்கன்னா ஒரு உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன், பட்டை ஒரு 4-5 எடுத்து வச்சுருக்கேன், ஆல்மண்ட் ஆயில், அப்புறம் கிளிசரின் எடுத்திருக்கேங்க. நான் உருளைக்கிழங்கை நல்லா கட் பண்ணி எடுத்துக்கிறேன். கட் பண்ணி இப்போ பொட்டேட்டோவையும் பட்டையும் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். அதோடு கிளிசரின் சேர்த்துக்கிறேங்க. 2 டேபிள் ஸ்பூன் ஆல்மண்ட் ஆயில் சேர்த்துக்கிறேன். கிளிசரின் நான் 1 டீஸ்பூன் தான் சேர்த்துருக்கேன். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நான் இந்த மாதிரி ஐஸ் க்யூப் ட்ரே இருந்தால் நீங்கள் அந்த ட்ரேயில் நீங்கள் ஊற்றி வச்சுக்கலாம், இல்லைனா ஒரு பவுலில் கூட நீங்கள் ஊற்றி வச்சுக்கலாம். ஒரு 5 hours இது நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ஸ்க்ரப் ரெடி பண்ணிக்கலாம். ஸ்க்ரப்புக்கு நான் இன்றைக்கி பாதாம் பவுடர் அரைச்சி வச்சுருக்கேங்க. அதோடு ஆல்மண்ட் ஆயில் சேர்த்துக்கிறேன். ஒரு டேபிள் ஸ்பூன் ஆல்மண்ட் ஆயில் சேர்த்துக்கிறேன். அப்புறம் ஆப்பிள் சைட் வினிகர் சேர்த்துக்கிறேங்க. 2 டேபிள் ஸ்பூன் ஆப்பிள் சைட் வினிகர் சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்ருங்க. நான் இந்த மாதிரி ஒரு டப்பை எடுத்துக்கிறேங்க. டப்பில் சுடு தண்ணி ஊற்றி வச்சுக்கிறேன். சுடு தண்ணி நீங்கள் மிதமான சூட்லேயே எடுத்துக்கோங்க. உங்களுக்கு தேவைப்பட்டால் பச்சை தண்ணி கலந்துக்கோங்க. நான் இப்போ இந்த சுடு தண்ணியில் ஷாம்பு ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் எந்த ஷாம்பு வேணால் ஆட் பண்ணிக்கலாம். அதோடு கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். பெடிக்யூருக்கு கல்லுப்பு சேர்த்துக்கிறேங்க. இப்போ ரோஸ் வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். ஸ்பா பெடிக்யூருக்கு கல்லுப்பு சேர்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு டெட் செல்ஸில் சீக்கிரம் ரிமூவ் பண்ணிடும். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி மக்கில் கலந்து விட்டுக்கோங்க. நீங்கள் இந்த பெடிக்யூர் மந்த்லி ஒன்ஸ் நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பிளட் சர்க்குலேஷன் நல்லாயிருக்கும் காலுக்கு. இப்போ நான் ஃபஸ்ட்டு நெயில் நல்லா கட் பண்ணி எடுத்துக்கிறேன். நீங்கள் நெயில் ஷேப்பும் பண்ணிக்கலாம். பட் நான் இன்றைக்கி ரொம்ப நெயில் கம்மியாக இருக்கனால வெறும் கட் பண்ணி மட்டும் எடுத்துக்கிறேன். நீங்கள் நெயில் பாலிஷ் போட்டிருந்தீங்கன்னா நெயில் பாலிஷ்லாம் நல்லா ரிமூவ் பண்ணிக்கோங்க பெடிக்யூர் பண்ணுறதுக்கு முன்னாடி. இப்போ நான் ஆலோவேரா ஜெல் அப்ளை பண்ணிக்கிறேன். ஆலோவேரா ஜெல் பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு கூலிங் எஃபெக்ட் கொடுக்கும். ஏதாவது டெட் செல்ஸ் இருந்தாலும் நமக்கு ரிமூவ் பண்ணிடும். நெயில்ஸில் டெட் செல்ஸ் ஏதாவது இருந்தாலும் ரிமூவ் பண்ணிடுங்க. ட்ரைனஸ் இருந்தாலும் உங்களுக்கு சாஃப்டாகும். நீங்கள் சுடு தண்ணியில் காலை சோக் பண்ணுறப்போ நமக்கு ஸ்கின் ஆட்டோமேட்டிக்காக அந்த ட்ரைனஸ்லாம் சாஃப்டாகி நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் பெடிக்யூர் பண்ணுறதுக்கு. ஒரு 10 நிமிஷம் இல்லைனா ஒரு 20 நிமிஷம் நீங்கள் சுடு தண்ணியில் இந்த மாதிரி காலை சோக் பண்ணி வச்சுக்கோங்க. நல்லா கை வச்சே எந்தெந்த இடத்துலலாம் உங்களுக்கு தண்ணி படலையோ அதெல்லாம் நீங்கள் நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க. நான் இன்றைக்கி பாடி வாஷ் தாங்க எடுத்திருக்கேன். இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரப் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸ்க்ரப் இல்லைனா நீங்கள் ஓல்டு டூத் ப்ரஷ் யூஸ் பண்ணிக்கோங்க. யூஸ் பண்ணி இந்த மாதிரி நல்லா நல்லா தண்ணியில் கொஞ்சம் சோக் பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் ஸ்க்ரப் பண்ணி எடுத்துக்கோங்க கால் ஃபுல்லாகவே. இந்த மாதிரி பண்ணுறப்போ நம்மளுக்கு இன்ஸ்டண்ட்டாக அந்த பிளாக் மார்க்ஸ்லாம் ரிமூவ் ஆகுங்க. ப்ளஸ் நமக்கு டெட் செல்ஸ் வந்துடும். நீங்கள் இந்த மாதிரி பண்ணுறப்போ விரல்லாம் நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க. நமக்கு ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் அந்த மாதிரி ஏதாவது இருந்தால் கூட நம்ம இந்த மாதிரி பாடி வாஷோ இல்லை ஷாம்புவோ நீங்கள் யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஸ்க்ரப் பண்ணுறப்போ அது ரிமூவ் ஆயிரும் உங்களுக்கு. நம்ம இன்றைக்கி 3 ஸ்டெப்ஸ் தாங்க யூஸ் பண்ண போகிறோம். இந்த பாடி வாஷ் யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஸ்க்ரப் பண்ணிக்கிறோம். அடுத்து பேக் யூஸ் பண்ண போகிறோம். எக்ஸ்போலியேட் யூஸ் பண்ணிட்டு அப்புறம் பேக் யூஸ் பண்ண போகிறோம். அதிலே நமக்கு எப்படி ரிசல்ட் இருக்குன்னு நீங்களே பாருங்கள். நான் இந்த மாதிரி ஒரு பியூமிக் ஸ்டோன் எடுத்திருக்கேன். நீங்கள் பெடிக்யூர் ஸ்டோன் இல்லை பியூமிக் ஸ்டோன் அப்படின்னு கடையில் கேட்டிங்கனாலே தருவாங்க. இல்லைனா நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன். நீங்கள் ஆன்லைனில் போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஆன்லைன் சைட்ஸ் அமேசான் அந்த மாதிரி ஃப்ளிப்கார்ட்டில் போய் நீங்கள் இந்த ஸ்டோன் ப்ளஸ் ஸ்க்ரப்பரும் நான் உங்களுக்கு லிங்க் தரேன். ரெண்டுமேவும் நீங்கள் இப்போ பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நம்ம இந்த மாதிரி பியூமிக் ஸ்டோன் யூஸ் பண்ணுறப்போ நமக்கு பித்த வெடிப்பெல்லாம் கிளியர் ஆகுங்க. நல்லா ஸ்க்ரப் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு 10 நிமிஷம் நல்லா ஸ்க்ரப் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் வீடியோக்காண்டி ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் ஸ்பீடாக இருக்கும். நீங்கள் பொறுமையாக பண்ணிக்கோங்க. ஏன்னா இது சில பேருக்கு சென்சிட்டிவ் ஸ்கின் இருக்கும். அவங்களுக்கு இதுவாகிடும், பேர்ன் ஆகிரும். அதனால் பொறுமையாகவே பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு நான் அந்த மாதிரி காலை தண்ணியில் முக்கி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தொடச்சிக்கிறேன்.
நீங்கள் ஒவ்வொரு ஸ்டெப்பும் முடிக்கிறப்ப இதே மாதிரி பண்ணிக்கோங்க. நான் இப்போ வந்து ஸ்க்ரப் யூஸ் பண்ண போகிறேன். இப்போ இந்த ஸ்க்ரப்பில் பார்த்தீங்கன்னா ஆல்மண்ட் ஆயில் ப்ளஸ் ஆல்மண்ட் பவுடர் எல்லாமே மிக்ஸ் பண்ணி வினிகர்லாம் ஆட் பண்ணியிருக்கனால நமக்கு வந்து இன்ஸ்டண்ட்டாக வந்து டேனை வந்து ரிமூவ் பண்ணி கொடுக்குங்க. ஆல்மண்ட் பவுடரில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஸ்கின் ஒயிட்னிங் ஏஜென்ட் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஸோ வந்து நமக்கு ஸ்கின் வந்து கொஞ்சம் கலர் கொடுக்கும். ப்ளஸ் வினிகர் வந்து டெட் செல்ஸ்லாம் ரிமூவ் பண்ணுங்க. வினிகரில் பார்த்திங்கன்னா வந்து நமக்கு வந்து சிட்ரிக் ஆசிட் ப்ரெசென்ட் ஆகிருக்கிறனால நமக்கு வந்து அந்த டெட் செல்ஸ்லாம் ரிமூவ் பண்ணிடும். சன்டேன் இருந்தால் சன்டேன் கூட ரிமூவ் பண்ணிடுங்க. நீங்கள் ஸ்லிப்பர் போட்டு அந்த இடம்லாம் வந்து சில பேருக்கு வந்து அப்படியே டேனாக இருக்கும், பிளாக் கலரில் இருக்கும். இந்த மாதிரி எக்ஸ்போலியேட்டர் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஸ்க்ரப் பண்ணிட்டு வர்றப்போ வந்து நல்ல ஒரு ரிசல்ட் தெரியுங்க. நல்ல பொறுமையாக ஸ்க்ரப் பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் மந்த்லி ஒன்ஸ் இந்த மாதிரி பண்ணுறப்போ வந்து உங்களுக்கு முட்டியில் உள்ள அந்த கருப்பு எல்லாமே வந்து குறையுங்க. நான் இப்போ வந்து பியூமிக் ஸ்டோன் வச்சு நல்லா ஸ்க்ரப் பண்ணி எடுத்துக்கிறேன். ஒரு 5 minutes வந்து ஸ்க்ரப் பண்ணி எடுத்துக்கிறேங்க. ஆல்மண்ட் ஆயிலெலாம் நம்ம ஆட் பண்ணியிருக்கனால நமக்கு வந்து ட்ரைனஸ்லாம் வந்து குறைஞ்சிருங்க. கம்ப்ளீட்டாக வந்து உங்களுக்கு ட்ரைனஸ்ஸே குறைஞ்சிரும். இந்த பெடிக்யூர் நீங்கள் பண்ணி முடிக்கிறப்போ வந்து உங்களுக்கு வந்து ஒரு இன்ஸ்டண்ட்டாக ஒரு க்ளோ கிடைக்கும். கால்லே வந்து ஒரு ஷைனிங் கிடைக்கும். நீங்கள் இந்த பேக்கை வந்து கையிலையும் யூஸ் பண்ணலாம். ஃபேஸுக்கு யூஸ் பண்ணாதீங்க. பிகாஸ் வந்து ஃபேஸில் வந்து நமக்கு வந்து சில பேருக்கு சென்சிட்டிவ் ஸ்கின்னாக இருக்கும். அவங்களுக்கு வந்து வினிகர் ஒத்துக்காது. ஸோ வந்து ஃபேஸுக்கு வந்து இதை வந்து அவாய்ட் பண்ணிடுங்க. வேணால் உங்களுக்கு பேட்ச் டெஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் கழுத்தில் போட்டு பாருங்கள். உங்களுக்கு எதுவும் அலர்ஜி ஆகலை அப்படின்றப்ப நீங்கள் ஃபேஸுக்கு போடலாம். நீங்கள் தாராளமாக போடலாம். இப்போ வந்து நான் அந்த பேக் அப்ளை பண்ணிக்கிறேங்க. பொட்டேட்டோ பேக் அப்ளை பண்ணிக்கிறேன். பொட்டேட்டோ பட்டை எல்லாமே கலந்துருக்கு. இதில் வந்து கிளிசரின் ஆல்மண்ட் ஆயில் எல்லாமே கலந்துருக்கிறனால நமக்கு வந்து சன் டேன்ஸ் எல்லாம் வந்து நல்லா ரிமூவ் பண்ணிடும். நீங்கள் வந்து பொட்டேட்டோ பேக் போட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் கழித்து இந்த மாதிரி ஸ்க்ரப் பண்ணியே ரிமூவ் பண்ணிக்கோங்க பேக்கை வந்து. உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு க்ளோயிங் ரிசல்ட் இருக்கும். பொட்டேட்டோ வந்து பார்த்திங்கன்னா ப்ளீச்சிங் ஏஜெண்ட்டாக ப்ரெசென்ட் பண்ணும். ஸோ வந்து உங்களுக்கு வந்து அந்த சில பேருக்குலாம் வந்து ரொம்ப நாள் இருக்கிற அந்த கருப்பு மார்க்ஸ் கூட வந்து குறையுங்க. இந்த மாதிரி நீங்கள் ரெகுலராக பண்ணிட்டு வரப்போ அவ்வளோதாங்க, நம்ம பெடிக்யூர் முடிஞ்சிருச்சு. ஸ்பா பெடிக்யூர் வீட்டிலே நீங்கள் வந்து இந்த மாதிரி சூப்பராக வந்து பெடிக்யூர் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கும். இப்போ வந்து நல்லா நான் தொடச்சி எடுத்துக்கிறேங்க. தொடச்சி எடுத்துகிட்டு நான் இப்போ நமக்கு வந்து அந்த பித்த வெடிப்புலாம் வந்து ரொம்ப வந்து சாஃப்டாக இருக்கும். ஸோ வந்து நமக்கு ஈஸியாக இந்த மாதிரி ஸ்க்ரப்பர் யூஸ் பண்ணி ஸ்க்ரப் பண்ணிக்கலாம். நீங்கள் இந்த ஸ்க்ரப்பர் வந்து நான் லிங்க் கொடுக்குறேங்க டிஸ்கிரிப்ஷனில். நீங்கள் வந்து அமேசானில் போய் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இல்லைனா நீங்கள் வந்து பியூட்டி காஸ்மெட்டிக் ஷாப்ஸ் போனீங்கன்னா இந்த மாதிரி ஸ்க்ரப்பர் ப்ளஸ் பியூமிக் ஸ்டோன் செட்டாகவே கிடைக்கும் உங்களுக்கு. நீங்கள் அந்த மாதிரி வாங்கி வச்சுக்கலாம். இப்போது சில சூப்பர் மார்க்கெட்ஸ்லேயுமே இந்த மாதிரி கிடைக்கிது. நம்ம அங்கேயும் போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாங்க. இந்த மாதிரி கால் உள்ளேலாம் கூட பித்த வெடிப்பு இருக்கும். அந்த மாதிரி செஞ்சுக்கோங்க. நீங்கள் ரெகுலராகவே வந்து ஆல்மண்ட் ஆயில் அப்ளை பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு பித்த வெடிப்புலாம் கம்மியாகும். உடம்புல வந்து உடம்புல வந்து தண்ணி கண்டென்ட் கம்மியாக இருக்கிறப்ப தான் நமக்கு வந்து பித்த வெடிப்பு வருங்க. அதனால் நீங்கள் வந்து தண்ணி நிறையா குடிங்க.
வெட் அண்ட் வைல்டோட நெயில் பாலிஷ் தான் எடுத்திருக்கேன். நான் ரெட் கலர் ஷேட் எடுத்திருக்கேங்க. உங்களுக்கு தேவைப்பட்ட நெயில் பாலிஷ் அப்ளை பண்ணிக்கோங்க. இல்லைனா நீங்கள் எப்படி நார்மலாகவே புட்டிங்கனாலும் உங்களுக்கு பார்க்க ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக இருக்கும் கால் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் ஈவா லைஃப் ஸ்டைல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். பாய்.